மார்னிங். சில பேர் ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுகிறதா நினச்சிக்கிட்டு சில விஷயங்களை பேசுவாங்க. அதில் ஒன்று தான் உங்கள் பிள்ளைய மெடிக்கல் செக்கப் பண்ணி தர சொல்லுங்க அப்படிங்கிறது. பொம்பளை பிள்ளைங்களை மட்டும் மெடிக்கல் செக்கப் பண்ணி தர சொல்கிறீங்களே, இது ஆம்பளை பிள்ளைங்கள நீங்கள் அந்த மாதிரி பண்ணி தரீங்களா? புள்ள பெற்றுக்க முடியுமா? இது மட்டும்தான் பிரச்சனையா? வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா? சுகர் இருக்கா? தைராய்டு இருக்கா? அது இருக்கா? இது இருக்கா? ஒபிசிட்டி இருக்கா? அவன் இருக்கானா இவன் இருக்கானா எல்லாத்தையும் செக் பண்ணுறீங்களே. ஒருத்தனை ஆம்பளை தானா அப்படின்னு என்னைக்காவது யாராவது செக் பண்ணுறோமா? கிடையாது. இதை யார் பெருசாக பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஆண்கள் பேசுறது கிடையாது, அங்கே இருக்கிற பெண்கள் தான். குறிப்பாக இந்த மாமியார் நாத்தனார் இருக்குது பாருங்க, இதுங்க தான் இந்த மாதிரி விஷயங்களை பேசுது. ரொம்பவே அருவருப்பான ஒரு விஷயம். நீங்கள் மெடிக்கல் செக்கப் பண்ணுங்க, எதுக்கு பண்ணலாம்? இது கரெக்டா, இந்த விஷயம் சரியா அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே சொல்கிற விஷயம். எய்ட்ஸ் செக் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு காலத்துலலாம் இருந்துச்சு. இப்போயும் அதை நம்ம பண்ணுறோம் ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக. அதே மாதிரி இப்போ ஒருத்தர் குடிக்கிறாங்க, அவங்களுக்கு பேர்டு ஹேபிட்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான கல்லீரல் செக்கப்பு அது இதுன்னு பண்ணலாம், ரைட்டு. ஆனால் குழந்தை பெற்றுக்க முடியுமா அப்படின்றத செக் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா இது எந்த வகையில் ஏற்றுக்க முடியும்? இந்த மாதிரி ஜென்மங்களெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு தெரியவே இல்லை. எப்படி இதை பெண்களே பேசுகிறீங்க அப்படின்றதும் எனக்கு புரியல. கடவுள் பெண்ணை தான் ஒரு தாய்மைக்குரிய ஒரு விஷயத்த அவட்ட தான் கொடுத்துருக்குறாரு. ஆனால் அதை நீங்கள் குழந்தை பெற்றுட்டீங்க அப்படின்றதுக்காக இன்னொரு பெண்ணை கல்யாணத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகிட்டு இல்லை 1 இயர் கழிச்சு இல்லை அப்போ நாங்கள் செக் பண்ணுறோம் அப்படின்னா ரைட்டு, அது கூட ஏற்றுக்கலாம். ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தை பெற்றுக்க முடியுமான்னு செக் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு டிமாண்ட் வைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு நீங்களே சொல்லுங்கள். இப்படியெல்லாம் சில ஜென்மங்கள் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்யும். அதுவும் மாமியார் நாத்தனார்ன்ற போர்வையில். இதுங்களெல்லாம் எப்படி என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. கடுப்பாக வருது. என்ன தாண்டா நடக்குது இந்த சமுதாயத்தில் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது. இதையும் நம்ம ஆம்பளைங்க பார்த்துக்கிட்டு சும்மா தான் உட்காந்துருக்கோம். அப்புறம் என்ன உங்களுக்கு லவ் மண்ணாங்கட்டி எல்லாம் எதுக்கு லவ் பண்ணணும்? வேஸ்ட். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு ஷேர் பண்ணுங்க.